அகோலா ராஜேஸ்வர் கோவிலில் நடந்த இந்த கதை நிஜமாவே ஒரு திகைப்பூட்டும் மர்மம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அகோலா சிங் என்ற மன்னர் இந்த பகுதியை ஆண்டு வந்தார். அவருடைய மனைவி சிவபெருமான் மேல் அளவற்ற பக்தி கொண்டவர். ஆனால் பாவம், அந்த ராணிக்கு ஒரு சின்ன பிரச்சனை. பகல் நேரத்தில் அரண்மனை வேலைகள், கெடுபிடிகள் என அவளால் நிம்மதியாக கோவிலுக்கு போக முடியாது. அதனால் யாருக்கும் தெரியாமல் தினமும் நள்ளிரவில் எழுந்து அந்த இருட்டில் தனியாக கோவிலுக்கு போய் சிவனை தரிசித்துவிட்டு வருவார். மனைவி நள்ளிரவில் காணாமல் போவதை பார்த்த மன்னருக்கு சந்தேகம் வந்துவிட்டது. நடு ராத்திரியில் இவள் எங்கே போகிறாள்? ஒருவேளை யாரையாவது சந்திக்கப் போகிறாளோ என்று அவர் மனதுக்குள் ஒரு பெரிய சந்தேகம் ஓடத் தொடங்கிவிட்டது. ஒரு நாள் கையில் வாளுடன் ராணியை ரகசியமாக பின்தொடர்ந்தார். ராணி நேராக கோவிலுக்குள் நுழைவதை பார்த்த மன்னர், இன்று இவளை கையும் களவுமாக பிடிக்கிறேன் என்று ஆவேசத்துடன் உள்ளே புகுந்தார். ராணி அங்கே சிவலிங்கத்தின் முன்னால் கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். மன்னர் கையில் வாளுடன் நிற்பதை கண்டதும் ராணி அதிர்ந்து போனாள். எதற்காக வெளியே வந்தாய்? என்னை ஏமாற்ற பார்க்கிறாயா என்று மன்னர் ஆவேசமாக கத்தினார். ராணிக்கு எல்லாம் புரிந்தது. தன் கணவனே தன் தூய்மையை சந்தேகித்ததை அந்த பெண்மையால் தாங்க முடியவில்லை. ஈசா, என் பக்தி உண்மையானால், என் கற்பு புனிதமானால் இந்த அவமானத்திலிருந்து என்னை மீட்டெடு, உன்னோடு என்னை கலந்துவிடு என்று கதறி அழுதாள். திடீரென மின்னல் வெட்டியது போல ஒரு சத்தம். அங்கிருந்த கருங்கல் சிவலிங்கம் திடீரென இரண்டாக பிளந்தது. அங்கிருந்து ஒரு தெய்வீக ஒளி வெள்ளம் பாய்ந்தது. மன்னன் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் ராணி அந்த லிங்கத்தின் பிளவுக்குள் ஓடினாள். அடுத்த நொடி அந்த லிங்கம் மீண்டும் ஒன்று சேர்ந்து கொண்டது. மன்னன் அலறிக்கொண்டு ஓடிப்போய் அந்த லிங்கத்தை கட்டிக்கொண்டான். ஆனால் அங்கே ராணி இல்லை. அந்த பிளவு மூடிய இடத்தில் ராணி கட்டியிருந்த பட்டு புடவையின் ஒரு சிறு பகுதி மட்டும் வெளியே தெரிந்தது. தன் தவறை உணர்ந்த மன்னன் அங்கேயே விழுந்து கதறினான். ஆனால் அந்த தூய ஆத்மா இறைவனுடன் இரண்டர கலந்து விட்டது. இன்றும் அகோலாவில் உள்ள அந்த சிவலிங்கத்தின் மீது ஒரு பெரிய வெடிப்பை காணலாம். அது வெறும் கல்லில் விழுந்த விரிசல் அல்ல, ஒரு பெண்ணின் உண்மையான பக்திக்கு இறைவன் கொடுத்த அங்கீகாரம். தூய்மையான அன்பை உலகம் சந்தேகப்படலாம், ஆனால் இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டான்.